அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அதாவது காலமும் தூரமும் அப்படின்ற டாபிக்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ்ல இருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஒரு 10 இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. A train traveling at a speed of 96 kilometers per hour crosses a post in 12 seconds and a platform in 13 seconds. What is the length of the platform? அதாவது 96 கிலோமீட்டர் வேகத்துல செல்ற ஒரு ரயில் ஒரு கம்பத்தை கடக்க 12 வினாடிகளும் நடைமேடை கடக்க 30 வினாடிகளும் எடுத்துக்கொள்கிறது அப்படின்றாங்க. அப்ப நடைமேடையின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நீளம் அதாவது தூரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதாவது தூரம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேகம் பெருக்கல் நேரம். இங்க முதல்ல கம்பத்தை கடக்கிறதுக்கு ட்ரெயின் எடுத்துக்கிற நேரத்தை வச்சு ட்ரெயினோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப 96 பெருக்கல் 12 செகண்ட் எடுத்துக்குது இன்ட்டு 5/18. இது எதுக்கு போறோம் அப்படின்னா இங்க கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா கேள்வி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வினாடியில வருது. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5/18 அப்படின்னு போட்டுக்கிறோம். 3 தரம், 2 தரம், 1 தரம், 32 தரம். இதை அப்படியே பெருக்கணும் அப்படின்னா 2 10, 10 பெருக்கல் 32 320. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ட்ரெயினோட லென்த். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நடைமேடையின் கடக்க ஆகிற இது, அதாவது இப்படி இருக்கு ஒரு கம்பம் அப்படின்னா இதை கடக்குது அப்படின்னா ட்ரெயினோட லென்த் மட்டும்தான் இருக்கும். இதே நடைமேடை அப்படின்னா 30 இவ்வளவு நடைமேடை இருக்குன்னா இந்த ட்ரெயின் இந்த பார்ட் ஃபுல்லா இதை கடக்கிறதுக்காக கூடிய தூரத்தை தான் கேட்கும். அப்ப 96 பெருக்கல் நடைமேடை கடக்க 30 செகண்ட் ஆகுது இன்ட்டு 5/18. 3 தரம், 5 தரம், 1 தரம், 32 தரம். இது அப்படியே பெருக்கணும் அப்படின்னா 25, 25 பெருக்கல் 32 800 வரும். இப்ப அதாவது இது ட்ரெயினும் பிளஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது பிளாட்ஃபார்மோட லென்த்தும் ட்ரெயின் லென்த்தும் சேர்ந்தது. இதுல இருந்து ட்ரெயின் லென்த் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு பிளாட்ஃபார்ம் லென்த் கிடைக்கும். அப்ப 800ல இருந்து 320 கழிச்சோம் அப்படின்னா 0.84. அப்ப 480 மீட்டர் என்பது சரியான விடை. ஆப்ஷன் டி சரியான விடை. Two trains are moving in the same direction at the speed of 34 kilometers per hour and 86 kilometers per hour. Their lengths are 300 meters and 480 meters respectively. What will be the time taken by faster train to cross the slower train அப்படின்றாங்க. அதாவது 2 ரயில்கள் ஒரே திசையை நோக்கி ஒரே திசையில போறாங்க. அதாவது இது இந்த சைடு போகுது அப்படின்னா இதுவும் அதே திசையில போகுது அப்படின்றாங்க. ஒன்னோட வேகம் பாத்தீங்க அப்படின்னா 34 கிலோமீட்டர், மற்றொன்றோட வேகம் பாத்தீங்க அப்படின்னா 86 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு போகுது அப்படின்றாங்க. இந்த ட்ரெயின் ஒரு ட்ரெயினை ஒன்னு ஓவர்டேக், அதாவது முந்தி செல்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க வேறுபாடு, இதோட இது எவ்வளவு வேகம் அதிகமா போகுதோ அந்த வேகத்தை கண்டுபிடிச்சு இந்த ரெண்டோட லென்த்தையும் நம்ம வகுக்கணும். அப்ப 86 கழித்தல் 34 போட்டோம் அப்படின்னா 52 கிலோமீட்டர் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இதோட தூரம், இது கடந்து செல்ல வேண்டிய தூரம் என்ன, இந்த ட்ரெயினோட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும், இந்த ட்ரெயினோட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரெண்டு கிராஸ் பண்ணணும், கடந்து செல்லணும் அப்படின்னா ரெண்டையும் நம்ம கூட்டணும். அப்ப 300 கூட்டல் 480 போட்டோம் அப்படின்னா 780. அப்ப 780 மீட்டர் மொத்தமா கடக்கணும். இங்க நமக்கு டைம் கண்டுபிடிக்கணும். அப்ப டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அதாவது நேரம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம் அப்படின்றதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்க டைம் நமக்கு தெரியாது. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 780 பை 52 கிலோமீட்டர் பர் ஹவர். இதை நம்ம என்னவா மாத்தணும் அப்படின்னா இங்க மீட்டர்ல வந்திருக்கனால மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 780 பை 52 5/18. இந்த 18 இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னா 780 பெருக்கல் 18 பை 52 இன்ட்டு 5. இதை அடிச்சோம் அப்படின்னா 1 5 6. இதை அடிச்சோம் அப்படின்னா ஒரு தரம் 3 தரம். இப்ப 3 18 பெருக்கணும் அப்படின்னா 54
வினாடிகள் செகண்ட்ஸ் என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ. Two trains are running in opposite directions with the same speed. If the length of each train is 120 meter and they cross each other in 12 seconds, find the speed of each train அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து நம்ம வேகத்தை கண்டுபிடிக்கணும். வேகம் கண்டுபிடிக்கணும் அது அப்படின்னா அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதாவது வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம். இப்ப தூரம் என்ன அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 2 ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி ஒரு வருது. இந்த ட்ரெயின் வந்து இப்படி வருது. இந்த ட்ரெயினும் 120 மீட்டரா, இந்த ட்ரெயினும் 120 மீட்டரா. அப்ப இது ரெண்டும் கிராஸ் பண்ணிக்க ஆகுற தூரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 240 மீட்டர் தூரத்தை வந்து இது கடக்கணும். இது எவ்வளவு செகண்ட்ல நடக்குது அப்படின்னா 12 வினாடிகள்ல வந்து நடக்குது அப்படின்றாங்க. அப்ப 240 பை 12 அடிச்சோம் அப்படின்னா 20 மீட்டர் பை செகண்ட் அப்படின்றது நடக்குது. அதாவது ரெண்டுத்தோட ஸ்பீடையும் சேர்த்துனா அப்ப ரெண்டும் சேம் ஸ்பீட்ல பயணிக்குது அப்படின்றாங்க. அப்ப டிவைடட் பை 2 அடிச்சோம் அப்படின்னா 10 மீட்டர் பை செகண்ட் வந்து இதோட ஸ்பீடு. உடனே நம்ம போய் இங்க 10ன்றதை அடிச்சிடக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா மீட்டர் பை செகண்ட். ஆனா இங்க வந்து இது கிலோமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். மாத்தணும் அப்படின்னா 10 நம்ம கிலோமீட்டர்ல இருந்து மீட்டரா மாத்தணும் அப்படின்னா 5/18 போடுவோம். மீட்டர்ல இருந்து கிலோமீட்டரா மாத்தணும் அப்படின்னா 18 பை 5. இதை அடிச்சோம் அப்படின்னா 2 தரும். அப்ப 2 18 36 கிலோமீட்டர் பெர் அவர். அப்ப ஆப்ஷன் சி 36 கிலோமீட்டர் பெர். A train of length 442 meters crosses an electric pole in 13 seconds and crosses another train of the same length traveling in opposite direction in 17 seconds. What is the speed of second train? அதாவது 442 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டை கடக்கிறதுக்கு 13 வினாடிகள் எடுத்துக்குது அப்படின்றாங்க. அதே நீளமுள்ள சேம் நீளம் இருக்க ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து வருது அப்படின்றாங்க. இது ரெண்டு கிராஸ் ஆகுறதுக்கு 17 செகண்ட் ஆகுது அப்படின்றாங்க. அப்ப இந்த ட்ரெயினோட இரண்டாவது ட்ரெயினோட வேகம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. முதல் ட்ரெயினோட வேகம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 442 பை 13. அதாவது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதாவது வேகம் அப்படின்றது தூரம் பை காலம். அதை அடிச்சோம் அப்படின்னா 13 அடிச்சோம் அப்படின்னா 3 4 அப்ப 34 கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்றது வந்து மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது முதல் ட்ரெயினோட வேகம். அடுத்து இரண்டாவது ட்ரெயினும் இந்த 2 ட்ரெயினும் சேர்ந்து தானே கிடக்குது அப்படின்னா 884 பை 17 அப்படின்னா அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 5 மீதி 3 2 52 ட்ரெயினும் ஆப்போசிட்ல கிராஸ் ஆகுற நேரம் வேகம் பார்த்தீங்க அப்படின்னா 52. அப்ப 52 கழித்தல் 34 அப்ப 18 மீட்டர் பர் செகண்ட் வந்து இரண்டாவது ரயிலோட வேகம். ஆப்ஷன் சி சரியான விடை. A train moving at 40 km per hour will take 2 hours 15 minutes to more cover a certain distance than when the speed is doubled. What is the distance? அதாவது 40 கிலோமீட்டர் வேகத்துல செல்ற ட்ரெயின் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்கிறதுக்கு 2 மணி நேரம் 15 நிமிடங்கள் எடுத்துக்குது. அதன் வேகம் இரட்டிப்பு ஆகும்போது கூடுதலாக எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப 40 கிலோமீட்டர்ல போற ட்ரெயின் எவ்வளவு வேகம் டபுளா ஆகும் அப்படின்னா 80 கிலோமீட்டர். 40 × 2 போட்டோம் அப்படின்னா 80 கிலோமீட்டர் ஆகும். அதோட நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே நேரத்துல எவ்வளவு தூரம் கடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பெருக்கல் 2 இந்த 15 நிமிடங்கள். அதாவது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 மணி நேரம் 1/4 மணி நேரம். அப்ப 1/4 அப்படின்னு எழுதலாம். இதை அப்படியே நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா எழுதணும்னா 2 8 8 கூட்டல் 9 9/4 அப்படின்னு எழுதலாம். இப்ப 80 பெருக்கல் 9/4 இதை நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா 1 இது 2 0.
20 9ஆல பெருக்கணும் அப்படின்னா 180 கிலோமீட்டரை வந்து அது கடக்கும் அப்படின்றாங்க. அப்போ ஆப்ஷன் டி 180 என்பது சரியான விடை. A train 120 meter long passes a man running at the speed of 5 kilometer per hour in the same direction in which the train is going in 10 seconds. What is the speed of train? அதாவது 125 மீட்டர் நீளம் இருக்க ஒரு ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை கடக்கிறதுக்கு 10 செகண்ட் எடுத்துக்குது. அந்த ஒருத்தர் வந்து 5 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல அதே டைரக்ஷன்ல வந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெயினோட வேகம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் பை டைம். அதாவது வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம் அப்படின்றது தான் இதற்கான ஃபார்முலா. ஸோ இதை நம்ம எடுக்கிறோம். ட்ரெயினோட ஸ்பீடை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அதாவது வேகமா போற ஒரு ட்ரெயின் வந்து மெதுவா போறவங்க கிராஸ் பண்ணி போகுது. அப்ப ட்ரெயினோட வேகமா போற ட்ரெயின் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மெதுவா போறவரோட வேகம் 5 ஈக்குவல் டு எவ்வளவு நேரத்துல போகுது அப்படின்னா 125 மீட்டரை வந்து 10 வினாடிகள்ல போகுது. இங்க வந்து நம்ம வினாடிகள்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கிலோமீட்டரா மாத்துறோம் அப்படின்னா 18/5 அப்படின்னு வச்சுக்கணும். ஓரஞ்சு 5 25 5 125 I2 10 9 5 ஒரு தடவை அடிக்கலாம். இதை வந்து அடிச்சோம் அப்படின்னா 5 தரும். 5 பெருக்கல் 9 45. அப்ப எக்ஸ் மைனஸ் 5 அதாவது 45 அப்படின்னா எக்ஸ். அப்ப ட்ரெயினோட வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 கூட்டல் 5. அப்ப ட்ரெயினோட வேகம் எக்ஸ் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்றதான் இதோட ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி சரியான விடை. Suhas can cover the distance between point A and point B in 7 hours if he travels at an average speed of 104 km per hour. He traveled for the first 4 hours at an average speed of 118 km per hour. What should be his average speed at the rest of journey if he wants to reach his destination in the total time of 8 hours from the start of journey? அதாவது புள்ளி ஏல இருந்து பிக்கு வந்து 104 கிலோமீட்டர் வேகத்துல சராசரியா 7 மணி நேரத்துல போக வேண்டிய தூரத்தை அவர் வந்து முதல் 4 மணி நேரத்தை வந்து 118 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்காரு. மீதி இருக்க தூரத்தை வந்து மொத்தம் 8 மணி நேரத்துல போகணும் அப்படின்னா அவர் மீதி இருக்க தூரத்தை எவ்வளவு வேகத்துல போகணும் அப்படின்றதா இங்க கேள்வியை கேட்டிருக்காங்க. இங்க நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மொத்தமா போக வேண்டிய தூரம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 104 பெருக்கல் 7 போட்டோம் அப்படின்னா 728 கிலோமீட்டர் வந்து அவர் மொத்தமா போகணும். அதுல பார்த்தோம் அப்படின்னா மொதல் 4 கிலோமீட்டர் வந்து 118 கிலோமீட்டர் வேகத்துல போயிருக்காரு. அப்ப 118 பெருக்கல் 4 அப்ப 2 3 7 4 அப்ப 472 கிலோமீட்டர் போயிருக்காரு. அப்ப மீதி இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 256 கிலோமீட்டர் வந்து மீதி இருக்கு. இந்த மீதி இருக்க கிலோமீட்டர் மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துல போகணும். இங்க ஆல்ரெடி 4 மணி நேரத்துல போயிருக்காரு. அப்ப மீதி 4 மணி நேரம் இருக்கு. அப்ப 256 வகுத்தல் 4 இதை அடிச்சோம் அப்படின்னா 6 தரும். மீதி 1 அடிச்சோம் அப்படின்னா 4. அப்ப மீதி இருக்க தூரத்தை 64 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போனா ரீச் ஆயிடலாம். அப்ப ஆப்ஷன் சி 64 என்பது சரியானது. A man in a train noticed that he count 96 electric posters in 1 minute. If they are known to be 6 meter apart, then what is the speed of the train? அதாவது ட்ரெயின்ல போற ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துல 96 மின்கம்பங்களை எண்ண முடியுது அப்படின்றாங்க. ஒரு மின்கம்பத்துக்கும் இன்னொரு மின்கம்பத்துக்கும் இருக்க இடைவெளி பாத்தீங்க அப்படின்னா 60 மீட்டர் அப்படின்றாங்க. இங்க நம்ம வந்து ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதாவது வேகம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா தூரம் பை காலம்.
இங்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 96 மின்கம்பங்கள், ஒவ்வொரு கம்பத்துக்கும் இடைவெளி 60 மீட்டர். அப்ப ஸ்டார்ட்டிங்ல ஒரு கம்பம் பார்த்திருப்பாரு. அப்ப மீதி நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா 95 பெருக்கல் 60 மின்கம்பங்கள தாண்டுது பை டைம் பார்த்தீங்க அப்படின்னா 60 1 நிமிடம். அப்ப 60 வினாடிகள் இன்ட்டு இத வந்து நம்ம வந்து கிலோமீட்டர்ல ரயிலோட வேகத்த கண்டுபிடிக்கிறதுனால கிலோமீட்டர்ல மாத்துனோம் அப்படின்னா 18/5 இந்த 60க்கு இந்த 60 அடிஞ்சிரும். 4 5 5 19 5 95. அப்ப 19யும் 18யும் பெருக்கணும் அப்படின்னா 342 கிலோமீட்டர் பர் ஹவர் என்பது சரியான விடை. இங்க ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல 342 இருக்கும். இது வந்து 342 மீட்டர் பர் ஹவர் இருக்கு. இங்க 342 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப ஆப்ஷன் டி 342 கிலோமீட்டர் பர் ஹவர் என்பது சரியான விடை. A train traveling at 80 km per hour crosses another train traveling in the same direction at 26 km per hour in 30 seconds. What is the combined length of both trains? அதாவது 80 கிலோமீட்டர் வேகத்துல போற ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா 26 கிலோமீட்டர் வேகத்துல போற ட்ரெயினை வந்து ஓவர்டேக் பண்ணுது அப்படின்றாங்க. அப்படி பண்றதுக்கு 30 வினாடிகள் எடுத்துக்குது அப்படின்றாங்க. அப்ப அந்த ட்ரெயினோட மொத்த லென்த் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 2ம் ஒரே டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து ட்ரெயின் 1ல இருந்து ட்ரெயின் 2 வந்து நம்ம கழிக்கணும். அப்ப 80 கழித்தல் 26 பார்த்தீங்க அப்படின்னா 54 கிலோமீட்டர் பர் ஹவர்ல கிராஸ் ஆகுது அப்படின்றாங்க. இங்க வந்து நமக்கு ஒருங்கிணைந்த நீளம் தேவை அப்படின்றாங்க. அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்றது தான் நமக்கு ஃபார்முலா. அதாவது தூரம் ஈக்குவல் டு வேகம் பெருக்கல் காலம் அப்படின்றது நமக்கு இது. அப்ப வேகம் பார்த்தீங்க அப்படின்னா 54 பெருக்கல் காலம் பார்த்தீங்க அப்படின்னா 30 வினாடிகள். இது வந்து மீட்டர்ல இருக்க கிலோமீட்டர்ல மாத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 5/18 அப்படின்னு போடுவோம். இது வந்து 3 தரம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா 5 தரம். இது 1 தரம். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 8. 18 5ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 90. 90 5ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 450 மீட்டர் அப்படின்றது தான் வந்து இதோட ஒருங்கிணைந்த நீளம். அப்ப ஆப்ஷன் டி 450 மீட்டர் என்பது சரியான விடை. A train passes two persons who are walking in the opposite direction of the train at the rates of 4 meter per second, 10 meter per second in 10 seconds and 8 seconds respectively. What is the speed of the train? அதாவது ரயிலோட எதிர் திசையில இருந்து 2 பேர் வராங்க. ஒருத்தர் வந்து 4 மீட்டர் பர் செகண்டுக்கும், ஒருத்தர் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் வினாடிக்கும் வராங்க. முதல் நபரை கடந்துக்கிறதுக்கு 10 வினாடிகளும், 2வது நபரை கடந்து செல்ல வந்து 8 வினாடிகளும் எடுத்துருக்கு ட்ரெயின் அப்படின்றாங்க. அப்ப ட்ரெயினோட வேகம் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இங்க சேம் ஒரே ஃபார்முலா தான் எப்பயுமே. டிஸ்டன்ஸ் அதாவது தூரம் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதாவது தூரம் என்பது வேகம் பெருக்கல் காலம் அப்படின்றது தான் ஃபார்முலா. இங்க நம்ம ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ட்ரெயின் வந்து இந்த திசையை நோக்கி போகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து நடந்து வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஆப்போசிட்ல வந்தாலே நம்ம ஸ்பீடை வந்து கூட்டிக்கணும். அப்ப எக்ஸ் பிளஸ் 4 கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்ட்ல வராரு ஒருத்தர். எவ்வளவு நேரத்துல கிடக்குது அப்படின்னா 10 வினாடிகள்ல கிடக்குது. அடுத்த பர்சன் பாத்தீங்க அப்படின்னா 10 மீட்டர் எக்ஸோட ட்ரெயினோட வேகம் சேம் தான். ஸோ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். 10 மீட்டர் பர் செகண்ட்ல வராரு. எவ்வளவு நேரத்துல கிடக்குது அப்படின்னா 8 வினாடிகள்ல கிடக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா பெருக்கணும். 10x கூட்டல் 40 ஈக்குவல் டு 8x கூட்டல் 80. அப்படியே இது இந்த பக்கமும் இது இந்த பக்கமும் வந்துச்சு அப்படின்னா 2x ஈக்குவல் டு 40 அப்படின்னு வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் பர் செகண்ட் என்பது சரியான விடை. அப்ப ஆப்ஷன் பி சரியான விடை. இந்த வீடியோல பார்த்த 10 கணக்குகள் சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பப்போ நமக்கு தேவையான நோட்ஸ் எல்லாமே இந்த டெலகிராம் சேனல்ல வரும். நன்றி, வணக்கம்.